ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபாவளி ஸ்வீட்டு பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 1.5 கப் பால் பவுடர் எடுத்துக்கேன், 1 கப் சுகரு, 1 கப் பால் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் நம்ம கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஓரெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கட்டி போட ஆரம்பிக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றி இந்த அளவுக்கு சுருண்டு வரப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் நெய், டோட்டலாகவே ஒரு 1/4 கப் நெய் தேவைப்படுச்சு, அவ்வளோதான். நெய் ஊற்றி நல்லா பிரட்டி விட்டு லாஸ்ட்டாக இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு நெய் தடவின பிளேட்டில் எடுத்து மாற்றி ஒரு 1 ஹவர் ஆற வச்சுட்டு பீஸ் போட்டுக்கலாம். இப்படியே சாப்பிட்லனாலும் சாப்பிட்லாம், நம்மளோட இஷ்டம்தான். இந்த தீபாவளிக்கு இது போல் மில்க் கேக்கு ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட்